நல்லா கீரை பொடி மேம், முருங்கைக்கீரை பருப்பு பொடி. ஓ, சுடு சாத்துல நெய்யோ நல்லெண்ணெயோ ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்டா அது கரெக்ட். கொள்ளு சூப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம் மேம். கொள்ளு ரசம் வச்சுக்கலாம் நீங்க. சும்மா ஒரு 2 ஸ்பூன் கலந்து மசாலா. இப்போ நம்ம மீன் சிக்கனுக்கு மட்டும் இல்ல, வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்? சைவத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் போட்டுக்கலாம், மீல் மேக்கர். எந்த விதமான கலப்படமும் இல்லாம நம்மளோட அம்மா கைப்பக்குவத்துல வீட்ல இருந்து சூப்பரான ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ப்ராடக்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா சுபி நேச்சுரல். வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸா வீட்ல இருந்து தரமான ஒரு குவாலிட்டியில சூப்பரா வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க கிட்ட வந்து நிறைய காம்போ ஆஃபர்ஸும் போயிட்டு இருக்கு. காம்போ ஆஃபர்ஸோட லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத இப்போ பார்த்துடலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து சிக்கன் 65 மசாலா. மேம் இது 50 கிராம் பேக்கெட் என்ன மேம்? ஆமாம். இது பிரைஸ் என்ன மேம் வரும்? 30 rupees வரும். இது வந்து நம்ம சிக்கனுக்கு மட்டும் இல்ல, வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்? சைவத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் போட்டுக்கலாம், மீல் மேக்கர் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணும். ஸோ அந்த மாதிரி சம்திங் எதுக்குனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். மேம் இதுல உப்பு எல்லாமே ஆட் பண்ணிருக்கீங்களா? ஆட் பண்ணிருக்கேன். ஓகே. இந்த எக்ஸிபிஷன்லாம் காலிஃப்ளவர் 65 கிடைக்கும்ல, அந்த டேஸ்ட் இருக்கும்? அது அந்த டேஸ்ட்ல இருக்கும். அந்த டேஸ்ட்ல இருக்கும். சூப்பர். ஓகே மேம். இதுல எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல, தண்ணி தெளிச்சு நம்ம பிசைஞ்சா போதும். ஸோ சிக்கன் 65 மசாலா வந்து 50 கிராம் வந்து உங்களுக்கு 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னாலுமே நீங்க வாங்கிக்கலாம். அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேம் இப்போ பாக்குறது அது வந்து குழம்பு தூள் தான். குழம்பு தூள்னா இது சாம்பாருக்கா இல்ல புளி குழம்பு? சாம்பாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம சில பொடிகள்லாம் வாங்கும்போது நம்ம எக்ஸ்ட்ராவா சில்லி பவுடர் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். இது எப்படி மேம்? அதெல்லாம் தேவையில்லை. நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். ஓகே. இது எவ்வளோ மேம்? 50 கிராம் வந்து 30 rupees வரும் மேம். 30 rupees. ஓகே. இப்போ நம்ம பார்க்குறது 100 கிராம். ஆமாம், அது 100 கிராம். 100 கிராம் 100 கிராம் வந்து 60 rupees வரும். 60 rupees. ஓகே. அண்ட் தென் வந்து இது சுபி நேச்சுரல்ஸ்லேருந்து மீன் மசாலா. இப்போ நம்ம மீனுக்கு வந்து அந்த தண்ணி ஊற்றி இது பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி இதை அப்ளை பண்ணா போதும் என்ன மேம்? ஆமாம் மேம். தண்ணியும் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் கலந்துட்டு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா நல்லா. வேற உப்புலாம் நம்ம எதுவுமே போட தேவையில்லை. மேம். ஓகே. இது நம்ம கத்திரிக்காய் அந்த சைவ வறுவல் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ வாழைக்காய் யூஸ் பண்ணிக்கலாம், வாழைக்காய், சேனக்கிழங்கு, கத்திரிக்காய் அந்த மாதிரி எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் வந்து அதுல போட்டிருக்கிறதா மேம்? 50 கிராம் வந்து 30 ரூபாய். ஆமாம் மேம். 50 கிராம் எல்லாமே மேக்ஸிமம் வந்து 50 கிராம் வந்து 30 ரூபாங்க. இப்போ பாக்குறது என்ன பொடி மேம்? கொள்ளு பொடி மேம். இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்றது? கொள்ளு சூப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம் மேம். கொள்ளு ரசம் வச்சுக்கலாம் நீங்க. சும்மா ஒரு 2 ஸ்பூன் கலந்து குக்கர்ல 2 தண்ணி ஊத்தி 2 விசில் விட்டீங்கன்னாவே போதும் மேம். போதும். எல்லாமே ஆட் பண்ணிருக்காங்க. ஓ, எல்லாமே ஆட் பண்ணிருக்கு. நம்ம காய்கறி எல்லாம் ஆட் பண்ணணும்லாம் தேவையில்லையா? இல்ல, தேவை. ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ இது வெயிட் லாஸ்க்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம்ல? தாராளமா. அந்த கொள்ளுப்பொடி வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸோ வந்து இப்போ நம்ம பார்க்குறது ஹோம்மேட் இட்லி பொடி. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. இது என்ன ப்ரைஸ் மேம் வரும்? 50 கிராம் அதே 30 rupees தான் மேம். 50 கிராம் அதே 30 rupees. ஓகே, சூப்பர். அண்ட் அடுத்து வந்து இந்த பொடி அது வந்து முருங்கீரை பொடி மேம். முருங்கைக்கீரை பருப்பு பொடி. ஓ, சுடு சாத்துல நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா அது கரெக்ட் இருக்கும். ஆமாம் மேம். சூப்பர்ல. இது வந்து பருப்பு பொடி. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நெய் உருண்டை அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே மேம், நம்ம இதோட ப்ரைஸ் கேட்க மறந்துட்டோம். இதோட ப்ரைஸ் மேம்? இட்லி பொடி 50 கிராம் 30 rupees. 30 rupees தான். அண்ட் இந்த முருங்கைக்கீரை அதான் மேம் 30 rupees தான். ஓ, எல்லாமே நமக்கு 50 கிராம் வந்து 30 rupees தான். பார்க்குறது என்ன மேம்? நெய் உருண்டைன்னு போட்டு இதில் என்னென்ன மேம் ஆட் பண்ணியிருக்கீங்க? இதில் வந்து பாசி பைத்த மாவு, ஜீனி, ஏலக்காய் மேம். ஜீனி, ஏலக்காய், நெய் சேர்த்து பிடிச்சிருக்கோம். எந்த கலப்படமும் இல்லை. நெய் தான். எந்த கலப்படமும் இல்லை. சாப்பிட்டு பார்க்கலாமா? என் குழந்தைகளுக்கே கொடுக்கணும். நல்லா இருக்கு, சாஃப்டா இருக்கு. அந்த பாசி பயிரோட அந்த அந்த ஒரு ஸ்மெல்லே எனக்கு தெரியல. நல்லா அதான் நல்லா வறுத்துருக்கீங்க. உபாகுப்பம் கண்டிப்பாக பிள்ளைங்க கொடுத்தா சாப்பிடுவாங்க. ரொம்ப அதிகமாக ஜீனியே இல்லை, அதாவது அந்த இனிப்பு வந்து ரொம்ப இல்லை, ரொம்ப மைல்டாக இருக்குது. இவங்களோட ப்ராடக்ட் லைஃப் டைம் வந்து வீடியோக்கு வந்தப்போ எனக்கு கொடுத்துட்டு போனாங்க. பர்சனலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அடை மிக்ஸ் கொடுத்தாங்க. மணப்பாறை முறுக்கெலாம் சூப்பராக இருந்தது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னமோ சம்திங் கொடுத்தாங்க, அதை நான் மறந்துட்டேன். எல்லாமே யூஸ் பண்ணிட்டு எங்கள் அம்மா சூப்பராக இருக்குன்னாங்க. அண்ட் இந்த உருண்டை வந்து ஸ்பெஷலாக சூப்பராக இருக்கும்.
இவங்க கிட்ட இது போக கம்பு கூழ் ரெடிமேட் மிக்ஸ் இதுவுமே இருக்கு. கொள்ளுப்பொடி 50 கிராம் 100 கிராம் இந்த 2 அளவுலயுமே கொடுப்பாங்க. இவங்க கிட்ட சாம்பார் பொடியுமே இருக்கு. இது எல்லாமே நீங்க பாக்குறது எல்லாமே வீட்டு முறைப்படி தயாரிச்சது. கடுகு மற்றும் வெந்தயம் இதுவுமே இவங்க கிட்ட வந்து கிடைக்கும். ரூபாய் 10 மட்டும்தான் ஒரு பாக்கெட்டோட ரேட்டே. நீங்க மொத்தமா கேட்டாலும் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மலை கிராமத்துல இருந்து நல்ல ஒரு பியூரான ஆர்கானிக்கான கடுகு மற்றும் வெந்தயம் விற்பனை செய்றாங்க. இவங்களோட நெய் உருண்டையெல்லாம் மஸ்ட் ட்ரைங்கிறது. அதாவது இது வந்து பாசி பருப்பு பிளஸ் ஏலக்காய் பிளஸ் ஜீனி அண்ட் பியூர்லி நெய் கலந்த சூப்பரான பாசி பருப்பு நெய் உருண்டை மஸ்ட் ட்ரை. ஸோ இப்போ வந்து மேம் வந்து சர்ப்ரைசிங்காக ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுத்தாங்க. இதோட ஸ்மெல் எப்படி இருக்கு தெரியுமா? செம்மையா இருக்கு மேம். ஆக்சுவலி இது என்ன மேம், இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ், எத்தனை இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிருக்கீங்க? எந்த மூலிகை சாம்பிராணி கிட்டத்தட்ட 19 இன்கிரீடியன்ஸ் இதுல ஆட் பண்ணிருக்கோம். ஓ 19 இன்கிரீடியன்ஸ். இதுல எல்லோ கலர்ல குட்டி குட்டியா பால்ஸ் மாதிரி ஏதோ இருக்கு. அது வந்து வெண்கடுகு, நாய்க்கடுகு, பால் சாம்பிராணி, வில்வ பொடி, அருகம்புல் பொடி, சந்தனம், ஜவ்வாது இது எல்லாமே அதுல ஆட் பண்ணிருக்கோம். நல்ல ஸ்மெல்லு சூப்பரா இருக்கு மேம். லுக் லைக் இந்த ஸ்மெல் எப்படி இருக்குன்னா, ஒரு கோவில்ல கருவறைக்குள்ள போவோம்ல சுவாமி பார்க்கறதுக்கு, அங்க ஒரு மாதிரி அது ஒரு ரம்யமான ஒரு ஸ்மெல் இருக்கும், நல்லா இருக்கும். அந்த ஒரு ஸ்மெல்லே அப்படியே இருக்கு மேம். ஸோ இது வந்து எப்படி மேம் யூஸ் பண்ணணும்? இது வந்து நம்ம சாம்பிராணி கரண்டில கங்கு எப்போ வளர்த்து கிராமத்துல எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணணும். இதுதான் ஆனா பண்ணா ரொம்ப நல்லது. நல்லா இருக்கும். நம்ம இந்த சிரட்டை இருக்கும்ல மேம், நம்ம அந்த இதை கங்காக்கி இதை பண்ணலாமா? பண்ணலாம். செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் தரக்கூடிய 19 பொருட்கள் ஆட் பண்ண ஒரு மூலிகை சாம்பிராணி பொடி தான். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய மல்டிபிள் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுல இருந்து வீட்டு முறைப்படி அம்மா கைப்பக்குவத்திலேயே பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா கைப்பக்குவத்தை நீங்க மிஸ் பண்றீங்க. இப்போ வந்து சில பேர்லாம் வந்து வெளியில இருப்பீங்க, ஸோ நீங்களே சமைச்சு சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான கலப்படமும் இல்லாம அம்மா கை பக்குவத்தில் சாப்பிடணும், அந்த பொருட்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தாங்க. ஸோ இது மாதிரி நிறைய காம்போ ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. காம்போ ஆஃபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிஸ்ட் வைஸ் வந்து கொடுத்துருப்பேன். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.